கடவுள் கொடுக்கல அதனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிற எண்ணத்துலேருந்து முதல்ல வெளியே வந்துடுங்க. கடவுளால் கொடுக்காமல் இருக்க முடியாதுன்றதை நான் உங்களுக்காக பர்சனலாக சொல்கிறேன். ஒரு சாதாரண அம்மாவை எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா 2 குழந்தை வச்சுருக்காங்க. அந்த 2 குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா ஒரே மாதிரி தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதில் ஒரு பையன் என்ன பண்ணுறது, திடீர்னு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இன்னொரு பையன் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை. இப்போ டெய்லியுமே ஒரு முட்டை வைக்கிற அம்மா என்னடா நீ எக்ஸசைஸ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு 2 முட்டை வைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு பையனுக்கு 1 முட்டை, இன்னொரு பையனுக்கு 2 முட்டைன்னா அந்த அம்மா என்ன பாரபட்சம் பார்க்குறாங்களா? கிடையாது. இப்போ இந்த பையன் எக்ஸசைஸ் பண்ணுறான், அதனால் இவனுக்கு 1 முட்டை எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. அப்போ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த அம்மா திட்டம் போட மாட்டான், நீ கேட்கலனாலும் உனக்கு 2 முட்டை கொடுப்பான். ஒரே அம்மா 2 குழந்தை, ஒரு குழந்தை டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணலாம். திடீர்னு 2 பேரும் ஒரு 10 வயசு வரைக்கும் சாதாரணமாக இருக்காங்க, இல்லை ஒரு 15 வயசு வரைக்கும் சாதாரணமாக இருக்காங்க. ஒருத்தர் தேவையில்லாதெல்லாம் செய்கிறாரு, தம் அடிக்கிறாரு, தண்ணி அடிக்கிறாரு. அவங்களுக்கு வேணாண்டான்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வேணான்னு சொல்கிறதெல்லாம் என்ன?